சோளம் எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், வடாம் போடலாம் அப்படின்னு. சோள வடை. சோள வடாமா சோளம் இருக்கு இல்லையா, இது நல்லா நைட்டே ஊற வச்சாச்சு. இது வந்து எப்படின்னா 4க்கு 1 கணக்கு. இப்போ இந்த 4 கிளாஸ் சோளம்னா 1 கிளாஸ் வந்து ஜவ்வரிசி. இப்போ 1ன்னா 1/4 அந்த மாதிரி கணக்கு. இது வந்து இந்த அளவுக்கு காரத்துக்கு வரணுமோ அந்த அளவுக்கு மிளகா. இது நல்லா மிக்சிலே அரைச்சிட்டுறாங்க. கொஞ்சமாக போட்டு காமிக்கலாம். மிக்சிலே அரைச்சிருக்கேன். இந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, இந்த ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். ஊற வைக்காட்டாலும் பரவாயில்ல, ஊற வச்சா சீக்கிரம் வெந்துடும். ஊற வைக்காம இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். இப்போ எவ்வளோ ஜவ்வரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு 4 பங்கு வந்து ஜலம். 4 பங்கு ஜலத்தை வந்து இந்த அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் போட்டு இதை அப்படியே கிண்டணும். கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் வைக்கணும், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். சோளத்தை வந்து இப்போ மிக்சியில் நான் நைஸாக அரைச்சிக்க போகிறேன். பாதி பாதியாக போட்டுக்கிறேன். இது வெந்துட்டுலாம் எல்லாருக்கும் தெரியும் தானே சொல்கிறேன் நான். அது வந்து இப்படி நல்லா கண்ணாடி மாரி அப்படி வெள்ளை தெரியுது, கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்குது. இதுவாக இருக்கு. இது நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா நல்லா குழஞ்சிரும். இந்த மாரி வெள்ளையாக இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் கண்ணாடி மாரி ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் 1-2 வெள்ளையாக இருக்குது, பரவாயில்ல. இப்போ வந்து இந்த அரைச்சல் இருக்கேன் இல்லையா, இந்த சோளமும் பச்சை மிளகாயும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு இந்த அரைச்ச விழுத விட்டுட்டு நல்லா தாராளமாக ஜலம் விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்று இது வந்து இப்படியே கூழ் வடை மாதிரி தான் போட போகிறோம். அதனால் ஜாஸ்தியானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறம் வேணால் அடுப்பு பெருசு பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் வச்சுருங்க, எவ்வளோ வேணும் உப்பையும் போட்டேன். 1 கிளாஸ் தான் போட்டோம். எவ்வளோ வந்துருக்கு, கன்சூம் நல்லா காணும். அது ஒரு அட்வான்டேஜ் இல்லை. அந்த கலரே மாறுது பார்த்தீங்களா, கலர் மாறி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கெட்டியாகிட்டே வருது. கொஞ்சம் இது இந்த டைத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கை விடாமல் கிண்டணும், இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிடும். கனமான பாத்திரம் வச்சுருந்து இப்படி பண்ணணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிளாஸ் போட்டு பண்ணணும்னு வச்சுங்களேன், எதேஷ்டமாக இருக்கும். நல்லா இந்த வெயில் வீணாக்காமல் ஒரு நாளைக்கு ஒன்று போடலாம், நிறைய ஃப்ளேவர் போடலாம். போன வருஷமாக எல்லாமே போட்டிருக்காங்க. ஜவ்வரிசி வடை எல்லாம் போட்டுருக்காங்க, வாழைத்தண்டு வடை, எல்லா காய்கறி வடை, உருளைக்கிழங்கு வத்தல் எல்லாம் போட்டுக்கிறேன். எப்பயும் போடுறது தான். இது வந்து ரவையில் கோதுமையில் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வாட்டி சோளத்தில் வந்து சுகர் இருக்கிற அரிசியை சாப்பிடக்கூடாதுன்ற அரிசி சாப்பிட்றது வந்து இதை போடலாம். நல்லா அப்படி கெட்டியாக எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்றது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகலாம். இந்த டயத்தில் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ஊற்று விடாமல் இருந்தால் ஜீரகம் போடலாம். சப்போஸ் புளி போடுறோம் அப்படின்னா ஜீரகம் வேண்டாம், அப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து ஊற்று விடாது, ஸ்பூன்லேயே வச்சு போட்டுடலாம். ஸ்பூன்லேயே அப்படியே விட்டுடலாம். இதில் எதுக்கு ஜவ்வரிசி போட்டால்? ஜவ்வரிசி போட்டால் தான் விரிஞ்சு வரும் வடை. ஜவ்வரிசி போட்டால் விரிஞ்சு வரும். எலுமிச்சம்பழம் போட்டால் வெள்ளையாக வரும். எல்லா இதுக்கும் நம்ம எலுமிச்சம்பழம் ஏன் போடுறோம் அப்படின்னா கலர் வெள்ளையாக இருக்கிறதுக்காக. ஜவ்வரிசி வந்து நல்லா விரிஞ்சுட்டு வரும், பொரிக்கும் போது நல்லா பொரிஞ்சு வரும், அதுக்காக. நல்லா இதாக எடுத்து கலர் மாறி எடுத்து பார்த்தீங்களா, இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, திருப்பி நம்ம விடும்போது இன்னும் நல்லா கையில் எடுத்து விடுற அளவுக்கு கெட்டியாகிடும். அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஒன்றே புழிஞ்சிடறேன். இது ஆறி புழிஞ்சால் நல்லது. இப்போ காமிக்கிற பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு ஏற்கனவே போட்டுக்கல எலுமிச்சம்பழம்? இல்லை, எலுமிச்சம்பழம் போடல. ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டேன் கொஞ்சம், இப்போ எலுமிச்சம்பழம் போடுறேன். என்னென்னா இந்த இப்போ பிளாஸ்டிக் கவர்னாலும் நல்லா ஆறுனதுக்கப்புறம்னு வச்சுங்களேன், நம்ம பிளாஸ்டிக் கவர்லேயே விடலாம். சூடு இருந்ததுன்னா பிளாஸ்டிக் கவர் வேண்டாம், ஏதாவது வேஷ்டி இருந்தால் வேஷ்டியில் போட்டுன்ட்டு திருப்பி எடுத்துடலாம். ஏதாவது வேஷ்டி இல்லை, நான் யூஸ் பண்ணாத வேஷ்டியாக பார்த்து போட்டுக்கிறேன். ஏதாவது வேஷ்டி எப்படின்னா இது நல்ல விஷயம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா துவைச்சிட்டு காட்டன் வேஷ்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வடாத்துக்குன்னு, ஏப்ரல் மே வந்தாலே வேஷ்டியை பத்திரப்படுத்தி வைக்கிறதுலே பாதி நேரம் போயிடுது. இப்படியே சும்மா அப்படியே விட வேண்டியதான். என்னென்னா இது வந்து சும்மா கொஞ்சமாக போட்டோன்னு வச்சுங்களேன், பால்கனியில் எங்கே இதில் இருக்கோ அப்படியே விட்டுடலாம். இப்போ போன வருஷம் வெட்டி தான் எடுத்துட்டுருக்கேன், தெரியுதா? அதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, புதுசு எடுக்க மாட்டேன். அவ்வளோதான். இது வந்து காயட்டும், காமிக்கலாம். 3 நாள் காய்ச்சல் எடுத்து வருமா? அப்போ ஈஸியாக எடுத்து வரேன். இது காஞ்சிடுது, இப்படி போட்டு பார்க்குறாங்க. இன்னும் பார்க்கும்போது ராகி இருக்க மாதிரி இருக்கு, அது புரிஞ்சா கொஞ்சம் கலர் மாறிடும். இது அரிசி சோளம். அரிசி சோளம். சோள வடை. ஆமாம், அரிசி வேண்டாம்னால நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும்.